ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைன்ஸ்கேட் பிளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் ஒரு எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான டெசர்ட் வாரியர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 7th செஞ்சுரி அரேபியாவில் இந்த படத்துடைய கதைக்காலம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. பிரின்சஸ் ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூத்லெஸ் எம்பரராக இருக்கிற கிஸ்ராவை திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் அங்கிருந்து தன் அப்பாவோட சேர்ந்து தப்பிச்சு ஒரு பாலைவன பகுதிக்கு வராங்க. அங்கே ஒரு பேண்டிட்டா இருக்கிற ஹன்சாலா அப்படின்றவரை மீட் பண்றாங்க. எதிரிகள் இவங்களை பிடிக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல்ல பயந்து ஓடின ஒரு பிரின்சஸா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர்லெஸ் வாரியரா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அரப் ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவங்க போரிட்டு ஜெயிக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு ஸ்டன்னிங் டெசர்ட் சினிமாட்டோகிராஃபி மூலமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷுவலை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வர அந்த பேட்டில் சீக்வன்ஸ் எல்லாமே விஷுவலி இம்ப்ரெசிவா இருக்கு பார்க்கறதுக்கு. பிரின்சஸ் ஹிண்ட் அப்படின்ற ரோலுக்கு ஐஷா ஹார்ட் ரொம்ப நல்லாவே சூட் ஆகுறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆண்டனி மக்கி, பென் கிங்ஸ்லி இவங்க ரெண்டு பேரும் பெருசா வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ப்ரூஸ் வில்லிஸ் மாதிரி போஸ்டர்ல வைக்கிறதுக்கு ஒரு ஆள் மாதிரி வச்சிருக்காங்க. கரேஜ், யூனிட்டி, ரெசிலியன்ஸ் மாதிரியான தீம்ஸை ரொம்ப நல்லாவே பிளெண்ட் பண்ணி இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வீக்கான ஸ்கிரீன் பிளே அண்ட் கேரக்டர்ஸ், அன்இவன் பேசிங் எல்லாமே இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஸ்டோரி பிளாட் நிறைய படங்களை நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி பிளாட் தான். புதுசா எதுவுமே இருக்காது. படத்து கிராண்டா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அளவுக்கு எமோஷனலி பெருசா கனெக்டபிளா வந்து எந்த கேரக்டருமே இல்ல அப்படின்றது தான் உண்மை. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டெசர்ட் வாரியர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.